உயிராளி பகைவரை வெல்லும் உயிராயுதங்களில் ஒருவனாய் வாழ்ந்து 1999 ஆண்டு இதே நாளில் வீரச்சாவினை தழுவிக்கொண்ட கரும்புலி மேஜர் செழியனின் நினைவு சுமந்து தென்றலுக்குள் புயல் சிறப்பு நிகழ்ச்சி இப்போது. வெடி சுமந்த புலிவீரன் செழியன் நினைவில் மூழ்க இளந்திரியனின் இரத்த கொப்பளம் என்ற கவிதையை நுழைவாயிலில் கொள்வோம். இன்னும் கூட நம்ப முடியவில்லை என்னால். இனி நீ திரும்பி வரமாட்டாய் என்று. உறுதியான பின்பும் மோனாலிசா முகமாய் நீ வியந்த நிலவு தொங்கும். கடமையின் இலக்கணமாய் நீ சொன்ன சூரியன் வளமை போல் வந்து போகின்றான். உன் துப்பாக்கி உன்போல் இப்போதும் சுறுசுறுப்பாய் காவல் அரணில் நானும் ரேடராக தொழில்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் நானும் தாயகத்தின் திசைகளை காவல் செய்த இடங்களிலும் மாற்றமில்லை. அப்படியே தான் இருக்கின்றன உன்னை தவிர. இது இளந்திரியனின் இரத்த கொப்பளம். களங்களிலே மின்னலென நின்ற கரும்புலி மாவீரன் மேஜர் செழியன். அவனுடன் இன்னும் 1000 மாவீரர்கள். அவர்கள் நினைவு அல்லவே இது உண்மையுணர்வு. மில்லரென எழுந்த ஈகம் மிகையான வீரச்சேனையொன்றை தந்தது. நாங்கள் கண்டோம். அந்த பேரணியில் ஒருவன் இன்றைய நாள் மேஜர் செழியன். கொஞ்சி மகிழ்ந்த நாட்கள், குவலயம் குலுங்கச் சிரித்த பொழுதுகள், பகல் இரவானதும் இரவை பகலாக கழித்த பொழுதுகளும் கரியவராய் ஒளிதந்த இந்த பெரியவர்களுள் நிறையவே உள்ளன. கல்லுக்குள்ளே ஈரமுண்டு என்று காட்டிய பொழுதுகள், இரும்பல்ல கரும்பென்று நெஞ்சை நெகிழ வைத்த நினைவுகள், விடைபெறும் போது பீரிட்ட நினைவுகள், தோழர்கள் விழிகளில் கண்ணீரால் நினைவுகள். தரைக்கரும்புலி மேஜர் செழியன் எங்கள் தேசத்துக்கு கார்த்திகை பூக்களுக்குள் ஒரு கந்தகப்பூ. தேசத்து அந்த கார இருள் அகற்ற பிரபாகரன் சேனை என்ற வில்லில் இருந்து புறப்பட்ட ஒளியம்பு. தேசம் விம்மி அழுத போது, தேச மக்கள் தேம்பி அழுத போது ஓங்கிய உயிராயுதத்தில் ஒன்று செழியன். மக்கள் நடக்கும் வழியில் உள்ள இனவாத குழிகளை மூடிவிட வேண்டும். மக்கள் வாழ்விடங்கள் மலர வேண்டும். தமிழ் மக்கள் முகம் மலர வேண்டும் என தன்னை உதிர்த்து தன் முகம் சிதைத்தவன். பேர்ணவாத குழிகளை மூட பிரபாகரனின் போரியல் கற்று உயிராயுதமானவன். மகேந்திர ராஜா பாலமுரளி என்ற பிரபா என்பவன்தான் தரைக்கரும்புலி மேஜர் செழியன். சாதாரண மனிதன்தானே. யாழ்ப்பாணம் வல்வெடுத்துறை மீனாட்சி அம்மன் கோயிலடியை பிறப்பிடமாக கொண்டு வல்வெடுத்துறை சிவகுரு வித்யாசாலையில் கல்வி கற்ற சாதாரணமானவன். மகேந்திர ராஜா ஞானேஸ்வரி மடியில் தவழ்ந்தவன். தான் பிறந்த மண்ணிலேயே ஆண்டு 11 வரை கல்வி கற்று தன் அன்பு உடன் பிறப்புகளுடன் மகிழ்ந்தவன்தான் விடுதலை புலியானான். அதையும் மேவி எப்படி ஒரு உயிராயுதமானான். எமது தேசத்தில் நடந்த கொடுமைகளை கண்டுதான் இந்த இதய கரும்புலி செழியன் இரும்பு பகைமுன் உயிராயுதம் ஆனான். உலகமே உலுங்கிப் போன தமிழின படுகொலைகள் கண்டே 1995 விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து பொன்னம்மான் 2 பாசறையில் பயிற்சிகளை பெற்ற பாலமுரளி செழியனாகி பின்னாளில் உயிராயுதம் ஆனான். அழியாத புகழ் கொண்ட வீரத்தின் சின்னமாக விடுதலை புலிகளின் சொல்ல முடியாத பலமாகி நின்றான் செழியன். செழியன் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியில் அணி தலைவனாக விளங்கியவன். அவன்தான் இம்ரான் பாண்டியன் படையணியில் கரும்புலி உறுப்பினராக விளங்கி பகை முன்னே பல களங்களில் முழங்கிய செழியன். சூரிய கதிர் என சுட்டரித்த பேர்ணவாத போர் கொடுமைகளின் முன் எதிர்நீச்சல் போட்டு விடுதலைக்கு வீச்சு தந்த போராளிகளில் ஒருவன். சூரிய கதிர் 1, 2 என
கொலைவரி குணத்தோடு இனவாத சூழ் கொண்டு எழுந்த போர் மேகத்தில் ஓட்டைகளை விழுத்தி தமிழனின் ஓர்மம் தலைவனின் தர்மம் நிலைநாட்டி தமிழர்களின் உயிர் உடைமைகளை காத்த செழுமைக்குள் ஒருவன் செழியன். கருக்காய் தீவில் பகைக்கு உரைக்க உரைக்க கதை சொன்ன தலைவனின் தமிழர்களின் தாயகத்தின் உருக்கம் செழியன். செழியன் காம்பில் பூக்கள் பீக்கப்பட்ட போதும் பூவும் பிஞ்சும் பிசைந்து கசக்கப்பட்ட போதும் நிமிர்ந்து எழுந்த வீர தலைவனின் வழியில் நிமிர்ந்த செழியன் 1996 அன்று சப்ஜே 1 படை நடவடிக்கைக்கு எதிரான தாக்குதலில் பரந்தன் பகுதியில் தமிழர் நிலத்தின் வளம் உறிஞ்ச வந்த பருந்துகளை பதம் பார்த்தவன். தொடர்ந்து நடைபெற்ற சப்ஜே 1, 2, 3 தொடர் தாக்குதலில் சுழன்றாடியவன். வருந்தி வருந்தி தமிழர் சேர்த்த வளமடா, பரந்தன் விட்டு நிரந்தரமாய் வெளியேறு பகையே என்றாடிய தமிழரின் வீரச் சேனையில் 9/1/1997 அன்றும் பரந்தன் ஆனையிரவு பகுதியில் நிலை கொண்டிருந்த படையினர் மீதான தாக்குதல்களில் பங்கு கொண்டவன். வெறும் முள்ளந்தண்டில்லாத புழுவல்ல, தமிழர் அங்கும் இங்கும் அவர் சொல்ல இவர் சொல்ல நெளிவதற்கு சுழிவில்லா சுய நிர்ணய உரிமை பெருமட்டும் கிருங்கோம் களம் விட்டு அரங்கோம் என்று தொடர்ந்து களமாட வீரச்சேனையில் நின்றவன். ஆயிரத்தி 1996 ஆண்டு தொடக்கம் 1997 ஆண்டு வரை ஜேசி குரு என வந்த சந்திரிகா அரசின் சிக்கு நிறைந்த உலகையே உலுக்கிய பெரும் நடவடிக்கைக்கு எதிராக பனிக்கை நீராவி பகுதி, ஓமந்தை, புளியங்குளம், புதுவிளாங்குளம், புதுக்குளம், புளியங்குளம், நெடுங்கேணி என தமிழீழத்தின் பகுதிகளில் சமராடி வென்றவன். 1/9/1997 அன்று ஜேசி குரு என வந்த சிங்கள படைகளுக்கு எதிரான சமரில் ஊடுருவி தாக்குதலை செய்தவன். காடுருவி கரந்தடி படையாய் இருந்து தேசம் நிறுவ வந்த தமிழீழ தேசிய தலைவரின் வழியில் மரபு வழி படையணியாக நிமிர்ந்த வல்லவன் செழியன். யாரும் நில்லென்றால் நிற்கவும் செல்லென்றால் செல்லவும் தமிழர் செல்லா காசு அல்லர் வல்ல தலைவனின் பிள்ளைகள் என நடந்தவன் செழியன். எதிரி குகை இடுக்குகள் எல்லாம் ஊடுருவல் செய்த வீர உடுக்களில் ஒருவன் செழியன். இதற்கும் முன்னுதாரணம் வேண்டும். அதுதான் செழியன். பயிற்சி. அவன் எழுச்சியானவன். 3 மாத காலம் தொடக்க பயிற்சிகளை பெற்றவன். சிறப்பு வேவு பயிற்சிகளை 6 மாத காலம் பெற்றவன். 2 மாத காலம் கனரக பயிற்சிகளை பெற்றவன். தலைமை பொறுப்பில் அக்கறையுள்ளவன். சண்டையில் ஆவேசமானவன், நம்பிக்கையானவன். சிறப்பு வேவினை 1 வருட காலம் செய்தவன். சார்ல்ஸ் ஆண்டனி தாக்குதல் அணியில் 3 வருடம் பணிபுரிந்தவன். தலைவரின் மேல் அன்பு கொண்டவன். போராளிகள் மேல் அன்பும் மதிப்பும் வைத்துள்ள அருமையான இதற்கு முன்னுதாரணமாக விளங்கியவன். விடுதலை பலத்துக்காய் விரைவாக நிமிர்ந்து விரைந்த வீரரோடு நடந்தவன் செழியன். 4/2/1998 கிளிநொச்சி பகுதி நோக்கி முன்னேறி வந்த வல்வளைப்பு ஸ்ரீலங்கா படையினருடனும் 4/6/1998 8/6/1998 என்று தட்ட வரும் மட்டத்தேள்கள் மாதிரி கிளி மண்ணிலே கால் வைத்து அசிங்கப்படுத்தி தமிழரை வதைப்படுத்தி தமிழீழ வளங்களை எல்லாம் உருக்குலைத்த பேர்ணவாதிகளுக்கு எதிராக போரிட்டவன் செழியன். புகழ் விரும்பா புலிப்படையில் 6 அடி நிலம் கூட வேண்டாது துகள் துகளாய் ஆகி தமிழர் துன்பம் தீர்க்கும் மருந்தாகினான் கரும்புலி மேஜர் செழியன். 27/9/1998 தொடக்கம் 10ஆம் மாதம் 1998 ஆண்டு வரை நடந்த ஓயாத அலைகள் 2 சமரில் முன்னேறிய படை மீதான எதிர் தாக்குதலில் எல்லாம் மான முறுக்கேறி நின்றவன் செழியன். காணல் நீராய் தமிழர் விடுதலை போய்விடக் கூடாது என்பதற்காய் உடையிலே வெடி சொருகி தன்னுடல் கருகிப் போகும் கணப்பொழுது தெரிந்து நடந்தவன்தான் செழியன். தேசம் அழிவது கண்டு தன் சேகத்தை துகள் துகளாக துண்டம் துண்டமாக்க
சித்தம் கொண்டவன்தான் செழியன். 9/1/1997 ஆனைரேவ பகுதியில் படையினர் மீதான தாக்குதலின் போது தலை வலது காலில் என்று விழுப்புண்பட்டவன். ஏசிக்குரு எதிர் சமரின் போது கோமந்தையில் நேரடி மோதலில் நெஞ்சு நிமிர்த்தி நின்று போராடி நெற்றியில் காயமடைந்தவன். 27/9/1998 கிளிநொச்சியில் ஓயாத அலை சென்று வெற்றி சமரில் முன்னேறிய படையுடன் சண்டை புரியும் போது வலது உள்ளங்கையில் காயப்பட்டவன். தமிழர்களின் உளங்கள் எல்லாம் விடுதலை இல்லையே இல்லையே என்று காயப்பட்டு போகக்கூடாது என்பதற்காய் வீரர்கள் களங்களில் காயப்பட்டார்கள். எங்கள் உளங்கள் நோக நோக தமிழர் விடுதலைக்காக வேகப்பட்டார்கள். காலம் காலமாக பாவப்பட்ட ஈழத்தமிழ் மக்களுக்காக எதையும் சுமக்க தயார் என எழுந்த தலைவன் வழியில் நிமிர்ந்தவர்கள். ஈழத் தமிழர்களை தங்கள் இதயத்து பல்லக்குகளில் சுமந்து கொண்டு நடந்தவர்கள். கடக்க வேண்டியது நெருப்பாறு என்று தெரிந்து கொண்டும் கருப்பஞ்சாராய் அதை சுவைத்து நின்றவர்கள் கரும்புலிகள். தமிழர்களின் இருப்புக்காக இளமை இதயம் தேடும் இருப்புகளை மறந்தவர்கள், துறந்தவர்கள். சிரித்து சிரித்தே நெருப்பு வளர்த்தவர்கள். தமிழர்களுக்கு நிம்மதியான கோட்டை தேடியவர்கள். கதைத்து கதைத்தே கடமைக்கு சென்றவர்கள். தலைவனை நினைத்து நினைத்தே காரியத்தில் வென்றவர்கள். சிரித்து சிரித்தே நெருப்பு வளர்த்தவர்கள். தமிழர்களுக்கு நிம்மதியான கோட்டை தேடியவர்கள். செழியனும் சின்னவன், தோற்றத்தில் வீரத்தில் மன்னவன், நிறத்தில் கரியவன், உள்ளத்தில் பெரியவன். அவன் வதனம் உதித்திடும் புன்னகை, எண்ணம் நிறை எழுச்சியும் எழுத முடியாத வலுவாத வீரமும். தமிழர் அளவே கூடாது என்று எழுந்து போன கரும்புலி மேஜர் செழியன். பரந்தன் பகுதியில் ஓயாத அலைகள் 3 தொடர் தாக்குதலில் 11/12/1999 இயக்கச்சி பகுதியில் நேரடி மோதலில் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். தேசத்தாய் அவனை தழுவிக்கொண்டாள். தேச புயலாய் எழுந்த நிமிர்வு. தேச விடியலில் விழுந்தான் அதிர. வீரம் மிக்க விடுதலை பிறப்பு. தேகம் பிறக்க கேட்கும் அதிர்வில்.